சென்னை வில்லிவாக்கத்தை சேர்ந்தவர் கவுஸ் அப்படின்றவர். அவர் ஒரு தனியார் நிறுவனத்தில இதில வேலை பார்த்துட்டு இருக்காரு. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி சாஜிதா பானு அவங்க பேரு. அவங்க என்ன பண்றாங்க, கணவர் உடல்நிலை இல்னெஸ்ஸா இருந்துச்சு. அவருக்கு ஆல்ரெடி வீக்கான ஒரு ஆளு. திடீர்னு வீட்ல என்ன பண்ணிட்டாரு, மயக்கடிச்சு விழுந்துட்டாருங்க அப்படின்னு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆஸ்பத்திரியில என்ன சொல்றாங்கன்னா, பிராட் டெட்டுன்றாங்க. ஏங்க அவருக்கு என்ன கேட்டிங்கன்னா, இதய துடிப்பு நின்னு போச்சுங்க அப்படின்ற மாரி ஒரு தகவல் சொல்றாங்க. உடனே கத்தி கூப்பாடு போடுறாங்க. ஐயய்யோ! என் கணவர் இப்படி ஆயிட்டாரே! அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க கத்துறாங்க. கத்துன உடனே ஆனா இது மாதிரியான திடீர்னு எடுத்துட்டு ஆஸ்பத்திரியில சேர்க்க முடியுது. ஏன்னா ஒரு சிலர் குற்றுயிரும் குலையுருமா இருப்பாங்க. மூச்சு திணறல் ஏற்படும். அப்படியே ஹாஸ்பிட்டல்ல வைப்பாங்க. ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் அவங்கள எப்படியாவது நம்ம காப்பாத்திடலான்னு ஆக்ஸிஜன்லாம் வச்சு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க உயிர் போகும். ஆனா இவங்க அவர கொண்டு போகும்போதே இறந்த மேனிக்கே எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. இறந்து போன மாதிரியே கொண்டு போய் சேர்த்தோன்னா, மருத்துவமனை நிர்வாகம் என்ன பண்றாங்கன்னா, அரசு ஆஸ்பத்திரியில என்ன சொல்லுவாங்கன்னா, உடனே அந்த ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்ட்ட, யாரு, என்ன பேரு, என்ன டீட்டெயில்னு எடுத்துருவாங்க.